உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி இந்த பெயர்ச்சி மீனத்திலிருந்து மேசத்துக்கு ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிகிறது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அப்போ மேசத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி. அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய விளக்கம். அப்போ சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ 9ஆம் இடம்னா என்ன? பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதியே ஆட்சி. சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான் ஒரு நல்ல நேரம் எட்டி பார்க்கிறது. ஏன் சொல்ற அப்படின்னா, இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியில் அகப்பட்டு இன்னைக்கு குழப்பத்தோடையும் எது செய்தாலும் திருப்தியா வரவில்லை. யாரை நம்பினாலும் நயவஞ்சகம், துரோகம். யாருக்கு நீங்க எந்த நல்லதை செய்தாலும் அதனால நல்ல பேர் இல்லை, நல்ல பலன் இல்லை. நீங்க எப்பவுமே இப்படி இருக்கிறவங்க தான். எந்த சூழ்நிலையிலையும் இப்படி போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு குழப்பம், மனவேதனை, மன இறுக்கம். நல்ல பதவியில இருந்தும் அதிகாரம் செலுத்த முடியல. ஒரு பதவிக்கு போட்டி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக தோல்வி. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பார்த்து எப்படா நம்மளுக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க இப்போ இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். அந்த எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான் ஜாக்பாட்டான டைம். எப்படி சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி பாருங்க. 9ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானே 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறாங்க. 40 நாள். ஒரு மனுஷனுக்கு 4 நாள் நல்ல நேரம் வந்தாவே அந்த நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் அவரை அணுகி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்து அதன் மூலியமாக அப்படியே அவங்க லெவல் மாறிட்டே வரும். உங்களுக்கு 40 நாள் இந்த செவ்வாய் பகவானுடைய நேரம், உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியுடைய நேரம், பாக்யாதிபதியுடைய டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது போக நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு, உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் ஜாஸ்தி இல்லைங்களா? அப்ப அந்த சோசியல் சர்வீஸே இருந்தாலும் இப்ப உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும். அப்ப ஏதாவது ஒரு மனிதர்னால, ஏதாவது ஒரு 3வது மனுஷனால, ஏதாவது நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்கனால உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த பீரியட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிஜமாகவே. அது போக உங்களுக்கு வேலையில ஒரு இன்டர்வியூக்கு போனா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, கிடைக்க வேண்டிய வேலை எதிர்பார்த்தும் ஏமாற்றோம். இந்த பீரியட் இன்டர்வியூக்கு போங்க, அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும். நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இதற்கு முன்னாடி நடந்தது நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். அதுபோக வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன்,
விரக்தி. ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறக்கே இஷ்டம் இல்லை. ஒரு சிலர் வந்து திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த குழப்பத்தில் இருந்து விடுபட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அதே சமயத்தில் அந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுடைய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய வீரிய வெற்றி ஸ்தானம். இப்போ ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி பண்ணுனா அதில் ஒரு சக்ஸஸ்ங்கிறது கிடைச்சத்தானே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு திருப்தி. நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்கிறோம், அதில் லாபம் கிடைச்சத்தானே ஒரு நிம்மதி. நஷ்டம் கிடைச்சதுன்னா எந்த திருப்தியும் இல்லை. அப்போது இந்த பீரியடில் நீங்கள் எந்த வேலையை எடுத்து செய்தாலும், எந்த முயற்சிகள் செய்தாலும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் செய்தாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு அதான் ஜாக்பாட்னு சொன்னேன் நான். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், அதே சமயத்தில் மக்களாலும் திருப்தி இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறீங்க. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னா இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவர்னா நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு நல்ல மன திருப்தி உருவாகும், ஒரு நல்ல மனசு தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல மனசு சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், இப்போ செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு. அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பீரியடில் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறீங்க. இதற்கு முன்னாடி செட் ஆகலை, பிரச்சனையாச்சு, தடைப்பட்டுச்சு, அதெல்லாம் விடுங்க. இந்த பீரியடில் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தா கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளையாக அமையவாங்க. உங்களுடைய காதல் கல்யாணங்களும் திருப்தியாக முடியும். அப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை மூலியமாக உங்களுக்கு புத்திர பேர் கிடைச்சி உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் இப்போ. இதிலிருந்து அப்போ வந்து நல்ல அமைப்பு அமையுதுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. 4ஆம் இடம் யாருடைய வீடு? அதே செவ்வாய் பகவானுடைய வீடு தான். அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை செவ்வாயே பார்க்குறாரு. செவ்வாய்ங்கிறது யாரு? பூமிகாரர்கள், இரத்த சம்பந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய சகோதரன் சகோதரிகளிடையே ஒரு மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ அந்த மன கஷ்டங்கள் தீரும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அண்ணனால் தம்பிக்கு ஆதரவு, தம்பினால் அண்ணனுக்கு ஆதரவு, தங்கச்சினால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவு, தம்பிக்கு ஆதரவு, இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அது போக அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பூமி கண்டிப்பாக வாங்குவீங்க. ஒருத்தருக்கு சொத்து இருக்குது, சொத்து கூட சொத்து சேரக்கூடிய அளவுக்கு இப்போ ஏதாவது ரூபத்தில் சொத்து வாங்குவீங்க. இடம் இல்லாதவங்களுக்கு இடம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுடைய தாய் ஸ்தானம் தான் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்து அதிபதியே அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது கண்டிப்பாக நடக்கும். அதுபோக அம்மா வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டியது அம்மா பார்த்து இப்போ இந்த சமயத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அதுபோக உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆகிறது, வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்கறது அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பீரியடில் நடக்கும். வெளிநாட்டில் சொத்து வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக பூமின்னு சொன்னோம் இல்லைங்களா, விவசாயத்தால் கண்டிப்பாக நன்மை அடையக்கூடிய டைம். அது போக இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன திருப்தி, நல்ல சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் சகாயம், இது எல்லாமே
உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மன ஆறுதலும் மன திருப்தியும் மன சந்தோஷமும் கிடைக்கும். அது போக சிலர் கணவனை இழந்து வாழ்கிறவங்க, கணவனை பிரிந்து வாழ்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. கடந்த காலத்துலேயும் கஷ்டம்தான் பட்டு இருந்தாங்க. இந்த பீரியடில் அந்த கஷ்டங்கள் தீரும். அவங்க வேலை விஷயத்தில் நல்லா இருக்கும். அது பிஸ்னஸ் பண்ணினாலும் நல்லா இருக்கும். அவங்க குடும்ப ரீதியாகவும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க எண்ணிய காரியங்கள், அவங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் இது நல்ல பலன். அப்போ அது சரியில்லாமல் இருக்கும்போது தான் ஏதாவது குழப்படி வரும். அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், ட்ரை பண்ணுங்க. அதுபோக இந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்துடைய அனுகிரகம். பொதுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நீங்கள் கும்பிட வேண்டியது காளிகாம்பாள். அந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதுபோக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த 40 நாட்களுக்கு உள்ள எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.